நன்றி. இந்த நிகழ்ச்சியை இப்பொழுதிலிருந்து ஆங்கிலத்தில் ஸ்வேதா அனுரதன் மற்றும் முற்றுமுழுதாக தமிழில் குணாலன் சாய்னா 2 பேரும் கொண்டு செல்வார்கள். அவர்களுக்கான நிகழ்ச்சி, அவர்களுக்கான மேடை. இந்த குழந்தைகளுடன் சேர்ந்து அவர்களுடைய திறமைகளையும் நாங்கள் It's a costume. வணங்கிய வரவேற்போம் வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். இனிய தமிழ் மொழியின் தமிழ் தாயே, எம் இன உறவுகளின் முதல் வணக்கம். வருகவே
என் முறையில் இலைகளை போலும் நீண்டு இறகுகள் உள்ளன. நான் இறகுகள் விரித்து நன்றென்ன செய்வேன். நான் மூவேன். நன்றி. Community and acknowledge the strength and wealth of experience you bring to our great city. I would like to acknowledge Marugashu Paramanthan, and my apologies for mispronouncing the name, who is the principal of the Victorian Tamil Association. Sireth Tambera Rasa, events coordinator. I know they would be very nervous, but they're doing an absolutely marvellous job. One of the many things that your unique and beautiful culture here in the city of Melton. I hope you all have a wonderful evening, enjoy the performances and entertainment, and create new friendships and lasting memories along the way. Congratulations to you all, thank you, and enjoy the rest of the evening. சோழ இளவரசர் ஆதித்த கரிகாலரை வணங்குகிறேன். இராஷ்டிர கூடர்களை வென்ற மாவீரர் இளவரசர் ஆதித்த ஒலி சத்தம் கெட்டதுமே கற்பூத்து நிற்கும், பலி சத்தம் கெட்டதுமே வெற்பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல்பூத்து நிற்கும். பறந்து விட்டான் நம் வந்தியத்தேவன். பலே பலே, அப்புறம் தஞ்சை மாளிகையில் விட்டு வருகிறேன். தேவி மந்திரவாதி வந்திருக்கிறான், வர சொல்லவா? அவனுக்காக தான் காத்திருக்கிறேன், சீக்கிரம் வர சொல். நீங்களா? நான் தான் தேவி. அலையாறை செல்ல வேண்டும். அலையாறையா? எதுக்கு? இந்த ஓலையை நான் குந்தவை தேவியிடம் உன்னை தேடி வந்திருக்கிறானோ? சும்மா இரடி. நீங்கள் யார்? எதற்காக வந்துள்ளீர்கள்? தேவி, என் பேர் வந்தியத்தேவன். கரிகாலர் என்னை கடம்பூர் சரியா பலவற்றறைகளை இப்பொழுதெல்லாம் பார்க்கவே முடிவது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே. தந்தையும் தனக்கென சமைக்க
இல்லாத தாயம் இவ்வுலகின் வாழும் தெய்வங்கள் என் அன்னை தந்தை அன்பு நெல்லை நன்றி. எனது தாய் தந்தையை மிகவும் பிடிக்கும். என் அன்னை தந்தையை அன்பின் எல்லை நன்றி. முதல் கடைசி வரை நமக்கு மேலாமல் கிடைக்கும் ஒரு அன்பு அது அம்மா அப்பா ஒரே உறவு தாய் தந்தை உறவு மட்டுமே. என் அன்னை தந்தையை அன்பின் எல்லை நன்றி. அதை கொடுத்தும் அது மட்டுமல்லாது முக்கியமா எங்களை போல சிறுவர்களுக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். நண்பர்களே, நீங்க ஓய்வு நேரம் கிடைச்சா என்ன செய்வீங்க? நான் ஐபேட்ல கேம் விளையாடுவேன். நான் போன்ல கேம் விளையாடுவேன். நான் நல்லா சாப்பிட்டு நித்திர கொள்ளுவேன். பாரதியார் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? இத கேளுங்க. Jump, chicka, chicka, jump, jump, chicka, chicka, jump, jump, chicka, chicka, jump, jump. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிந்திருக்கலாகாத பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழிந்திருக்கலாகாத பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை விளையாடு பாப்பா. கொத்தி தெரியும் அந்த கோழி, அது கோட்டி விளையாடு பாப்பா. எத்தி தெரியும் அந்த காக்கை, அது இருந்து வர வேணும் பாப்பா. Jump, chicka, chicka, jump, jump, chicka, chicka, jump, jump, chicka, chicka, jump, jump. இது மட்டுமா அவர் குழந்தைகளே? ஆஹா, ஓஹோ, எவ்வளவு அருமையா பாடிக்கிறார். வேற என்னெல்லாம் பாடிக்கிறார்? கண்ணன் பாட்டு, ஆமா. பாட்டு, ஆமா. சபதம், ஆமா. புதிய ஆத்தி சூடி, ஆமா. இது எல்லாமே அவர் எழுதிய பாடல்கள் தான். அது மட்டுமா? தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் பெண்
நாட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் பேணும் பாடுபட்டவர். தன் கவிதையின் வழியா விடுதலை உணர்வை ஊட்டியவர். அது பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம். அதுக்கென்ன, பாட்டாவே சொல்லிடுவோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எடுத்த நின்ற போதினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமான என்னை நம்மை சூறு செய்த போதினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி இன்னும் வாழ்க்கை வென்று விட்ட போதினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, சிக்கை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதினம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த மாதிரி அவருடைய பாடல்கள் எல்லாம் துணையானது. மட்டுமல்ல, இயற்கையை வர்ணித்து கூட அற்புதமா பாடியிருக்கிறார். நண்பர்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஓ, கேளுங்க. நீங்க கோயிலுக்கு போனா என்ன வேண்டிப்பீங்க? நான் தமிழ் பரீட்சையில் எனக்கு நல்ல புள்ளிகள் கிடைக்க வேணும் என்று வேண்டிக் கொள்ளுவேன். நான் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் பள்ளிக்கூடம் 12 மணிக்கு தான் திறக்கணும் என்று வேண்டிக் கொள்ளுவேன். அப்பதான் நான் நிம்மதியா நின்று கொள்ளலாம். ஆமா ஆமா. அதான் நிறுத்தங்கப்பா. உப்பிடி எல்லாத்துக்கும் மாமா போட்ட உப்பிடி. பாரதியார் என்ன ஆசைப்பட்டார் தெரியுமா? என்ன ஆசைப்பட்டார்? பெண்ணுக்கு சுதந்திரம், தமிழ் மண்ணுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ன ஆசைப்பட்டார். அதற்காக போராடவும் செய்தார். விடுதலை 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 விடுதலை, பகைவருக்கும் வீரர்களுக்கும் விடுதலை, பரவரோடு குருவருக்கும் மரவருக்கும் விடுதலை, பகைவருக்கும் வீரர்களுக்கும் விடுதலை, பரவரோடு குருவருக்கும் மரவருக்கும் விடுதலை. விடுதலை 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 விடுதலை. இவ்வாறு மக்களுக்காக வாழ்ந்த பாரதி தனது 39வது வயதில் இறையடி சேர்ந்தார். ஆனால் இன்னும் இறைக்காமல் எங்கள் மனங்களில் வாழ்கின்றார். சரி, நாம் அனைவரிடமிருந்து விடைபெற நேரம் வந்துவிட்டது. எமது வில்லு பாட்டை பொறுமையாக இருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லலாமா? ஓ, சொல்லலாமே. என்று சொல்லியே அனைவருக்கும் நன்றி நன்றி என்று சொல்லியே ஆமா வில்லிசை கேட்ட வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
சிவேன் கந்தையா, சிவேன் கந்தையா, ஒரு சாமானிய மனிதனாக உண்மையாகவே எங்களால் இந்த துரித உணவை விட்டுவிடவே முடியாது. காற்று மாசுபடுகின்றது என்பதற்காக நாம் 3 வாகனங்களில் செல்லாமல் இல்லை. மரங்கள் அழிக்கப்படுகின்றது என்பதற்காக நாம் 3 வீடுகளை கட்டாமலும் இல்லை. அதே போன்று ஆரோக்கியம் இல்லை 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 என்று நாம் கூறுகிறோம். நன்றி. துரித உணவு அன்றாட வாழ்க்கைக்கு சுமை. செல்லென தொலைபேசியில் 6 மணி ஆகிவிட்டது, பசிக்கவில்லையா என்று ஒரு மணியோசை கேட்கிறது. உடனே விரல் நொடியில் ஒரு முறை தட்டுங்கள், உங்கள் விருப்பமான உணவை வீடு தேடி விநியோகம் செய்கிறோம் என்று குறுஞ்செய்தியிலிருந்து அறிவுசார் சமுதாயத்தை உருவாக்க எமது தமிழ் பள்ளியும் வீறு நடை போடுகிறது என்றால் மிகையாகாது. இதோ உங்கள் முன் தமிழ் தாய் வாழ்த்து பாடல். திருக்குறள் இது ஒரு நீதி நூல் மட்டுமன்று, முக்கால தலைமுறையினருக்கும் சேர்த்து வழி. நன்றி 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 மறப்பது நன்றன்று, நன்றன்று நன்றன்று அன்றே மறப்பது நன்று. நன்றி கொண்டாது உயிருண்டா, உயிரில்லை செய் நன்றி கொண்ட மதற்கு. என் நன்றி கொண்டாகும் உயிருண்டா, உயிரில்லை செய் நன்றி கொண்ட மதற்கு. துப்பாய் துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய் தூமலை மலை பருவம், இளமை பருவம், இனிய பருவம், எழுச்சி நல்கும் பருவம். இளமை பருவம், இனிய பருவம், எழுச்சி நல்கும் பருவம். விளையும் அன்பும் தொண்டும் வாழ்வில் விருந்து செய்யும் பருவம். விளையும் அன்பும் தொண்டும் வாழ்வில் விருந்து செய்யும். உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. கணம் நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீரன்று நீர் மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் யோசிப்பதில்லை. மேலும் நான் சுனாமியாக மாறுவதற்கு நிலநடுக்கம் தான் காரணம். 3 அதிகாரங்களாக 3 பிரிவுகளில் எழுதியுள்ளேன். நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எனது திருக்குறள் மூலம் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நான் தான் கண்பன். கிபி 12ஆம் நூற்றாண்டில் தஞ்சை மாவட்டத்தில் இருந்தேன். நான் இயற்றிய ராமாயண நூல் புகழ் பெற்ற காவியங்களில் ஒன்றாகும். இந்நூலை பாராட்டி எனக்கு கவி சக்கரவர்த்தி
தமிழ் சூழ்நிலை எனக்கு சுற்றி இருந்தது. அதனால் அதுக்கு மேலே ஒரு ஆர்வம் வந்தது என்று நான் நினைக்கின்றேன். அதுக்கு மேலாக ஒரு விசிக்கு தமிழை ஒரு பாடமாக எடுக்கலாம் என்று நான் கேட்டபோது நிச்சயமாக தமிழ் எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் தமிழ் எங்கள் தாய்மொழி தானே, அதனால் சுலபமாக பேசலாம், சுலபமாக படிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது பிரிங்பேக் பாடசாலை அன்புடன் அழைக்கின்றோம். ஆசிரியர்கள் அனைவரும் இந்த மேடைக்கு வரவும். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சிறார்கள் எல்லோரையுமே நீங்கள் உற்சாகமாக இந்த நேரத்தில் அழைத்து வந்தது மட்டுமல்ல, அவர்களுக்கான ஆதரவையும் வழங்கி அவர்களுக்கு தேவையான விடயங்களை பார்த்து செய்த பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லோருக்குமே இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் இந்த முறை எங்களுடைய சிறார்கள் முழுமையாக